நான் இன்றைக்கி அப்பத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது 4 காப்பி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 4 காப்பி அரிசியை நனைய போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். பச்சரிசி மட்டும்தான் போட்டிருக்கேன். இதில் ஒரு பெரிய பாதி முறியில் ஒரு தேங்காய் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சோறு எடுத்து வச்சுருக்கேன். இனி இதை நான் கிரைண்டரில் தான் போட்டு நல்லா அரைக்க போகிறேன். அரைச்சி எடுத்துட்டு அப்போ எப்படி சுடலான்னு பார்க்கலாம். இதில் இது நல்லா முத்தின தேங்காய் அதுதாங்க கிடச்சிச்சு. நீங்கள் சொந்த தென்னை மரம் உள்ளவங்க நல்லா கறிக்க தேங்காய் எடுத்து நல்லா திருவி வச்சிடுங்க. ஒரு தேங்காய் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ வாங்க காட்டுறேன். பாருங்கள், நான் அப்பத்துக்கு அரைய போட்டது நல்லா அரைச்சிட்டு இனி இது கிரைண்டர்லேருந்து எடுத்துடலாம். சூப்பராக அரைச்சிட்டு மைய அரைச்சிட்டு இனிமேல் இதை எடுத்துடலாம். நான் அப்பத்துக்கு அப்போதே அரைச்சி வச்ச மாவை தான் இப்போ கலக்கி வைக்க போகிறேன். இதில் தேவையான உப்பு, இப்போ நான் கொஞ்சோல ஈஸ்ட் போடுவேன். இன்றைக்கி ஈஸ்ட் இல்லை, அதனால் பழைய தோசை மாவு இருந்து அந்த தோசை மாவில் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். எதுனாலும் புளிக்கிறதுக்கு கொஞ்சோல ஊற்றினா போதும். போதும். இதே சட்டியில் வச்சா மாவு பொங்கி கவுந்துடும். அதனால் நான் இதில் ஊற்றி கொஞ்சம் பாதி நான் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இனி நேற்று அப்பத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம். அது அப்பத்துக்கு நம்ம எப்படி சுடுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அப்பச்சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இதான் நான் நேற்று அரைச்சி வச்ச அப்பத்துக்குள்ள மாவு. இது நம்ம அப்பத்துக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலக்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றுறேன். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். இதில் இவ்வளோ மாவு எடுத்துருக்கேன். நான் இந்த சோடா பொடியில் 1 2 3, அதாவது சொத்தலை ஒரு பொடி தான் வரும். நம்ம ஒத்த விரலை கொண்டு எடுக்கிறது தான். பாருங்கள், இதில் சொத்தோடு தண்ணி ஊற்றுறேன். மாவு கட்டியாக இருக்கிறதுனால சொத்தோலை ஒரு எள்ளு போல தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பக்குவத்தில் மாவு இருக்கணும். சோடா பொடி போட்டுருக்கிறதுனால நமக்கு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிக்கிட்டு இப்போ சட்டி சூடாக இருக்குது. ஒரு கரண்டி மாவு, எல்லாத்துக்கும் இது தெரியக்கூடிய வேலை தான். இருந்தாலும்
இது வருங்கால பிள்ளைகளுக்கு, தெரியாத பிள்ளைகள் இது பார்த்து படிச்சுக்கிடுங்க. தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் போதும். பாருங்க, அழகான அப்பம். இதே மாதிரி இதே பக்குவத்தில் போடுங்க, நல்லா சூப்பராக வந்துடும். சூப்பராக இதே மாதிரி நீங்களே சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பர் அப்பம் சுட்டு எடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் போட்டு சுட்டு எடுங்க. இதுக்கு கடலைக்கறி சூப்பர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவை கிளிக் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.